இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் விண்ணணி ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கடைசி காலத்தை குறித்தும் கடைசி கால செய்திகளை குறித்தும் சபைகளிலே சில வருடங்களாக நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம். இவைகளை CD வடிவிலே வேண்டும் என்று அநேகர் வாஞ்சித்தபடினாலே, எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டபடினாலே இப்பொழுதை CD வடிவிலே கொண்டு வருகிற இந்த செய்தியை CD வடிவிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் வருகிறான். இது கடைசி காலமாய் இருக்கிறது. கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்து என்கிறதான ஒரு மனுஷன் வருவான். அவன் வந்தால் அது கடைசி காலம் என்று யோவான் நமக்கு முன்னறிவிக்கிறார். அநேகர் இந்த உலகத்திலே அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக, அநேக நூற்றாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், கடைசி காலத்திலே இறுதி நாட்களிலே அந்தி கிறிஸ்து என்கிறதான ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வருவான். அவன் இந்த உலகத்தின் கடைசி சர்வாதிகாரியாய் இருப்பான். கடைசி காலத்திலே அவன் வந்து இந்த பூமியை 7 ஆண்டு காலம் ஆட்சி செய்வான். அப்பொழுது இந்த உலகமானது மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போகும், மிகுந்த பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போகும். அந்த காலத்திலே உலக மக்கள் அனைவரும் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள் என்று வேதவசனம் நமக்கு முன்னறிவிக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த அந்தி கிறிஸ்து வருகிறதான காலத்தை குறித்து வேதம் நமக்கு பல முன்னடையாளங்களை அறிவித்திருக்கிறது. தீர்க்க தரிசனமாக யோவான் பல காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய வாய் திறந்து மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 24வது அதிகாரத்திலே அவர் பல காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்து எப்பொழுது வருவான், இந்த அந்தி கிறிஸ்து யார் என்கிறதான கேள்வி அநேக நாட்களாக அநேக பரிசுத்தவான்கள் இருதயத்திலே கேட்கப்பட்டு கொண்டே